எல்லாரும் டீநியூக்ளியரைஸ் பண்ணுங்க. அதாவது அணு ஆயுதங்கள் பெருமளவுல கம்மி பண்ணும். சொல்லணும்னா நம்ம கிட்ட ரஷ்யா கிட்ட அதிகமா இருக்குது. இன்னொரு 5-6 வருஷத்துல போட்டி போட்டு சீனா வந்துருவாங்க. அணு ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கைவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாலச் சிறந்தது இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா சார், உங்க பேச்சு கேட்டு எல்லா டீநியூக்ளியரைஸ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டாங்கன்னா சார், அடுத்த அரசாங்கம் வந்து நாங்க டெலிட் பண்ணிட்டோம் போயிட்டு நம்ம அவர்கள்ட்ட கேளுங்க, நாங்க வச்சுக்குவோம் அப்படிங்கிறது போல வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது போல. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மேல நம்பகத்தன்மை பலருக்கும் போயிடுச்சு. அதனால இதுக்கு மேல யாராவது நம்புவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் ஈரானுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற போல தெளிவா இருக்கிறாங்க. அதுவும் பெஸ்கோ அவர்கள் கூட சொல்லியிருந்தார், ஈரானுக்கு வந்து நாங்க பேசுறோங்க, நியூக்ளியர் டாக்ஸ்லாம் நாங்க பேசுறாங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வந்து லெட்டரே எழுதிட்டாராமா. ஈரான் வந்து லெட்டர் எழுதிக்கிறாரு, அணு ஆயுதம் நியூக்ளியர் டாக்ஸ் வந்து பேசணுங்க, நெகோசியேஷன் பண்ணும் அப்படிங்கிற எழுதிக்கிறாராமா. இவர் தான் ஜேசிபிஓ அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து பின்வாங்கி வந்து இவர் தான் யூனிலேட்டரலா ஈரான் கூட போட்டிருந்தார் ஒப்பந்தத்துல இருந்து வந்து சாங்ஷன் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறதோட எல்லா விஷயம் சேர்ந்து இவர் தான்.